ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு தேர்ஸ்டே vlog தான். இந்த தேர்ஸ்டே vlogல ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேம்பர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லேஸ் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் மேகி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ளேவருக்காக. இதுக்குன்னா நம்ம மந்தி பிரியாணி எல்லாம் செய்யும்போது நம்ம அதை யூஸ் பண்ணி போட்டோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் மெயினாக வந்துட்டு இன்ஸ்டாமார்ட்டில் சர்ச் பண்ண ஒரு ஐட்டம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு காட்டுறது தான் காராமணி அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. கரெக்டாக அதுக்கு என்ன நேம்னு தெரியலை எனக்கு. கேரளாவில் எங்கள் ஊரில் வந்துட்டு அச்சிங்கா அப்புறம் பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு அது வெஜிடபிள் ஷாப்லலாம் நான் தேடி பார்த்தோம். பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இருக்கும். எந்த வெஜிடபிள் ஷாப்லேயும் சரி மார்க்கெட்லேயும் எனக்கு அது அவைலபிளாக இல்லை. கேட்டால் சீசனபிள் வெஜிடபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் இருந்ததுனால நான் அது ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பொரியல் பண்ணலாம். நான் வந்துட்டு 2 விதமாக வந்துட்டு பொரியல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்படி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி குட்டி குட்டியெல்லாம் கொஞ்சம் லெங்க்தாக கட் பண்ணி ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பயிரையும் போட்டு உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக என்னென்னா, அது வந்துட்டு இதை விட இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுவேன். இப்போ பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த பயிர் கட் பண்ணி போட்டு இப்படி தான் வெங்காயம் இந்த பச்சை மிளகா போட்டு நான் போன வீடியோவில் சாம்பார் வெங்காயம் பொரியல் பண்ணியிருந்தோம்ல, அந்த மாதிரி நான் இது வந்துட்டு பொரியல் பண்ணோம். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு ஆட் பண்ணி இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழம்புக்கு நான் ஒரு 4 துண்டு குழம்பு கருவாடு எடுத்துருக்கோம். அது கூடயே வந்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு பாதி வாழைக்காய் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலாவுக்கு தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், பூண்டு, அப்புறம் இஞ்சி, சின்ன வெங்காயம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு புளி எல்லாமே போட்டு தேங்காய் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்ப வேக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காயும் பச்சை பயிரும் வச்சு எலிச்சேரி பண்ணியிருக்கோம். அதுக்கும் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் பச்சை பயிறு குக்கரில் விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த தேங்காய், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகா, மஞ்சள்தூள் எல்லாம் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வேக வச்ச பச்சை பயிறு மஞ்சள் பூசணிக்காய் அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு அதுக்கு தாளிப்பு கொடுக்கும்போது கொஞ்சமாக தேங்காயும் போட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கிக்கலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே வந்துட்டு இந்த ஒரு லஞ்ச் தான் வீட்டில் பண்ணோம். கருவாடு குழம்பு, அந்த பயர் வந்துட்டு பொரியல் பண்ணோம். அப்புறம் மட்டன், மஞ்சள் பூசணிக்காய், கேரளாவில் மட்டன்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.